ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நீதிமொழிகள் 23 வாசிக்க கேட்கும். அதிகாரம் 23 வசனம் 18 ஆரம்பம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரவார்கள் தூக்கம் கந்தைகள் உடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நிச்சயமாகவே இன்றைக்கு நமக்கு ஒரு முடிவு ஒன்று தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாக இந்த நாள்ல எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நாள்ல ஒரு முடிவு வரப்போகிறது. ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லி தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது போல அக்கிரமக்காரங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஏன்னா அக்கிரமம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க, நமக்கு எதிராகவே செய்து கொண்டே இருப்பாங்க. அந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. அது உங்க கண்கள் நாள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாரெல்லாம் தானித்து கொண்டு இருக்கிறீங்களோ அப்ப இந்த பிரச்சனைக்கு நீங்க இந்த நாள்ல ஒரு முடிவை கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அது போல நம்ம ஒரு வாலிப பிள்ளைகள்லாம் இப்பெல்லாம் சேர்வாரோடு சேர்ந்து நம்ப கெட்டு குட்டிச்சவரா போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் பேசுகிற வார்த்தை என்னன்னா, ஏன்னா இந்த மதுபானக்காரர்களோடு கூட நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்ற. மதுபானமா அருந்துறவங்க அதுல இருந்து அவங்களை விடுதலையாக்க உங்களை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம நடக்கிற வழியில நடக்கும்போது கண்டிப்பா நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே மாறுவாங்க. அது போல அவங்களோடய நம்ம தள்ளிதான் இருக்கணும். அவங்க நம்மளை பார்த்து அவங்க திருந்தருக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா மதுபான பிரியரோடும் போஜன பிரியரோடும் நம்ம தள்ளிதான் இருக்கணும்னு சொல்லி தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏன்னா மதுபானம் பிரியரும் ஒண்ணுதான், அந்த போஜனம் எந்த நேரம் பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, தின்னுகிட்டே இருப்பாங்க. அந்த நாணமான வார்த்தை எதுவுமே உள்ள போகாது. அந்த வேணா போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் தோணும். அது மாதிரி மதுபானம் அருந்துறவங்க காலையில் வரைக்கும் பேசாம இருப்பாங்க. அந்த டைம் ஆயிட்டா ஓடிடணும், அந்த ஒயின் ஷாப்ல போய் நிக்கணும், அதை வாங்கி குடிச்சாதான் அவங்களுக்கு அவங்க திருப்திப்படுவாங்க. அது மேலதான் அது ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா அதனால அந்த மாதிரி ஆட்கள் கூட எல்லாம் நம்ம பார்த்து கவனமா இருக்குன்னு சொல்லி கூட கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்மளை பாதுகாத்து கொள்ளணும், நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும் சொல்லி தேவன் பேசிக்கொண்டு. நம்ம மதுபானம் எல்லாமே பெருந்தீனிக்காரங்க எல்லாமே சிறிய எல்லாமே மிகப்பெரிய தப்பான காரியம்தான். எதுவுமே எல்லாமே கர்த்தருக்கு அது உண்மையா இருக்கிறோமா, கர்த்தரோட அவருக்கு பரிசுத்தமா நம்ம நடந்துக்கிறோமா, நம்ம இருதயத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும், எல்லாத்தையுமே நம்ம பரிசுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இருதயம் அவர் வாழுகிற இல்லம். ஏன்னா கோயில், அந்த கோயிலா இருக்கிற அந்த இருதயத்துல பல குப்பைகளும் அள்ளி அள்ளி போட்டு நிறைச்சுக்க கூடாது. நிறைச்சா அது பாலா போயிரும். அதுல தேவன் வாசம் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் வாழுகிற இடம் பரிசுத்தமான ஆலயமாய் இருக்கிறது. ஆமென். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியும் வாங்கு. நீதிமனுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுத்துவார்கள். உன்னை பெற்றவள் மகிழ்வாள். ஆமென். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. அப்ப நம்ம சத்தியத்தை சொல்லி கொடுக்கும் போது அதை என்ன பண்ணிடுவாங்க, காதுல வாங்குறமான்னு வாங்கிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் வித்துட்டு போறது. அப்படின்னா நம்ம வாங்கணும். இப்ப அது ஒரு வார்த்தை கேட்கிறோம்னா அந்த வார்த்தை கேட்டு அது மாதிரி நடக்கிறவங்க போதுதான் நாண பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அது விக்கிறவங்களாவும் நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லி தேவன் பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் செஞ்சு நாணமா இருக்கும்போது ஏன்னா தாய் தகப்பனும் அவங்களுக்கு மனசு சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளைங்க எவ்வளவு அழகா பண்றாங்க, எவ்வளவு அற்புதமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நன்மையான காரியம் செய்யும் போது அவங்க மனசு சந்தோஷப்படுமே தவிர தீமையில குடிச்சு வெறிச்சு ஏன்னா கூத்தாடிக்கிட்டு இருந்தா எந்த தாய் தகப்பனும் அவங்க இருதயத்துல ரத்தம் தான் வடியும். ஏன்னா சந்தோஷம் வராது, வேதனை தான் மிஞ்சும்.
ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நம்ம எப்படி இருந்தா பிடிக்கும்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீங்க நடக்கும்போது கண்டிப்பா தேவன் பெரிதான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்களும் நன்மையாக இருப்பீர்கள். தாய் தகப்பன் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். உங்களுக்கு ரெட்டிப்பான லாபம் வரும். ஏன்னா தேவனும் உங்களை ஆசீர்வதிக்க போறார், நம்மளை பெத்தவங்களும் ஆசீர்வதிப்பாங்க. அப்ப 2 ஆசீர்வாதம் நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால துர்மார்க்கமா போகும்போது என்ன கிடைக்கும், பெத்தவங்களும் கடிந்துகளும் அவங்களும் சாபத்தை, அவங்க முடிஞ்சாலும் சாபம் விட மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களால தாங்க முடியாத சூழ்நிலை. நீங்க குடிச்சிட்டு வந்து தாய் தப்புன்னு அடிக்கும்போது அவங்க கம்முன்னு இருப்பாங்களா? உங்களை பெத்ததே வேஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க நொந்துருவாங்க. அப்ப அவங்களும் வெறுப்பாங்க, தேவனும் உங்களை விட்டு தள்ளி நிற்பார். ஏன்னா நம்ம பிள்ளைங்க எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தா பாவத்துல போறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க மனம் திரும்பறதுக்காக ஒவ்வொரு வழியிலையும் வந்து தேவனோட வார்த்தையை கொடுப்பார். அது வந்து வாங்கி வித்துட்டு போற மாதிரிதான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கூட தேவன் நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கும்போதுதான் அது நாண பிள்ளையாக இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா தேவன் தாய் வந்து அப்படியே நம்மள பூரிச்சு போயிருவாங்க. நீங்க நன்மையான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேரும்போது, ஒரு நல்ல படிச்சு ஒரு வேலைக்கு போகும்போது, நீங்க வேலைக்கு போகும்போது அந்த வேலைக்கு போய் அந்த சம்பளத்துக்கு கொண்டு வந்து தாய் தப்பம் கொடுக்கும்போது அந்த காசை பார்க்க மாட்டாங்க. நீங்க அந்த உழைச்சையும் என் பிள்ளை முத சம்பாரிச்சுட்டு வந்து நம்ம கையில கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி தாவி அணைத்து கட்டி முத்தமிடுவார்கள். அம்மே நல்ல. அது போல நீங்க படிச்சுட்டு படிக்காம ஊரை சுத்திட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸுகளோட குடிச்சு கும்மாளம் அடிச்சுட்டு எதுவுமே பண்ணாம இருக்கும்போது அந்த தாயோட மனசு எவ்வளவு துக்கப்படும், எவ்வளவு வேதனைப்படும். இந்த நாள்ல கூட குடிக்கிற மகன்களுக்கெல்லாம் நாங்க சொல்றோம், ஏன்னா தயவு செய்து குடிக்காதீங்க, தயவு செய்து தவறான வழியில போகாதீங்க. இந்த வயசுல வந்து நம்ம நல்ல பிள்ளைகளா இருக்கணும். தாய் தகப்பன் பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல புரோஜனமாக இருக்கணும். ஏன்னா எத்தனையோ குடும்பம் குடியினால ஏன்னா கெட்டு சீரழிஞ்சு அந்த தாயும் அழுது, அந்த கட்டிட்டு வந்து அந்த மனைவியும் அழுது, பெத்த பிள்ளைங்களும் அழுது, எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ குடும்பம் சீரழிஞ்சு கொண்டு இருக்குது. நீங்க குடிச்சிட்டு அனாதையா ரோட்ல கிடப்பீங்க, அப்புறம் வண்டி வாசி வரும், மேல போயிரும். நீங்க போயிருவீங்க. அந்த நேரத்துல அந்த குடும்பமே செதறி போயிரும். இதெல்லாம் யோசிச்சு இந்த குடிக்கிறதெல்லாம் மறந்துட்டு நல்ல வாழ்க்கையை வாழுங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் தயவு செய்து கேட்டு தள்ளி விட்டுட்டு போகாம இந்த வார்த்தையில என்ன அர்த்தம் இருக்குதுன்னு புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொண்டு, ஏன்னா தேவன் வந்து ஒவ்வொருவருக்கும் சொல்லுவது நன்மையான ஈவைதான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றார். ஏன்னா நன்மையான வார்த்தையை தான் ஒவ்வொன்றிலையும் எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம நன்றாக இருக்கணும். ஏன்னா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பொண்ணே பார்க்க வர்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளை பத்தி விசாரிப்பாங்க, அக்கம் பக்கம் விசாரிப்பாங்க, இந்த பையன் எப்படி, இந்த பொண்ணு எப்படின்னு விசாரிப்பாங்க. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுகிட்ட விசாரிப்பாங்க. அப்போ நீங்க செய்யற செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருமே வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதனால நம்ம வந்து கண்டிப்பா நம்ம நல்ல விதமா நடக்கும்போது அனைவருக்கும் பிடித்த மாதிரி, அக்கம் பக்கம் கூட நம்ம பிடித்த மாதிரி நடந்து கொள்ளணும். இல்லைன்னா அந்த வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடும். ஏன்னா தவறாக நம்ம நடக்கும் ஒரு நேரம் உங்களை பத்தி குறை சொல்றவங்களாவும் இருப்பாங்க. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல பிள்ளைகளா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படிக்கு இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையெல்லாம் தானிக்கலாம். இந்த வார்த்தை நினைச்சு பாருங்க, தகப்பன் நமக்கு நல்லதுதான் சொல்றாரு. ஏன்னா குடிப்பது நல்ல விஷயம் அல்ல, ஏன்னா பெருந்திய போஜனக்காரம் நல்ல விஷயம் அல்ல. ஏன்னா இது ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்லி வேதத்துல எழுதி வச்சிருக்காங்க. அதிகமாவும் நம்ம சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடாது. ஏன்னா எந்த நேரத்துல சாப்பிடணுமோ அந்த நேரத்துல சாப்பிடணும். நம்ம சரீர பாதுகாப்பையும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நாள்ல கூட தேவன் வந்து இந்த நாள்ல நமக்கு எதுவும் தடை வராதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. இந்த நாள்ல ஒரு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கார். இதை தானிப்போம். இந்த கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்வோம். சோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த காலை வேளையில ராஜா சோத்திரிக்கிறப்பா தகப்பனே, இந்த தானித்த வார்த்தை ஒவ்வொருவரும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா ஒன்றும் தடைபெறாது நீங்க சொன்ன வார்த்தை ஆண்டவரே, ஒவ்வொரு பிரச்சனைகளும் தடை இல்லாமல் மாறும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. சோத்திரிக்கிறோம் அப்பா. அவங்க செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் ஆசரிச்சு கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. சோத்திரிக்கிறப்பா தகப்பனே, அக்கிரமக்காரனுக்கு ஒரு முடிவுண்டு என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அக்கிரமம் செய்கிறவர்களை எல்லாம் ஒவ்வொருவருக்கும் நீங்க முடிவு கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. சோத்திரிக்கிறப்பா வாலிப பிள்ளைகள் வாலிப மகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த காலத்துல குடிச்சு வெறிச்சு ஆண்டவரே நாங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது கவலையா இருக்கிறப்பா. எத்தனை பெத்தவங்க ஆண்டவரே பிள்ளைகள் நினைச்சு எவ்வளவோ கனவுகள் இருக்கும் ஆண்டவரே. இந்த கனவுகள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே மண்ணை போடாத படிக்கு ஆண்டவரே பரிசுத்தமாக நல்லா வாழும்படிக்கு
பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகளாக வாழும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடியில இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் மீட்டெடுக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, குடி என்று பாவ செயல் ஆண்டவரே, இந்த பாவத்துல ஒவ்வொருவரும் போகாதபடிக்கு ஒவ்வொரு வாலிய பிள்ளைகள் வாலிய மகனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அனைவரையும் உங்க கையில கொடுக்கிறோம் ஆண்டவரே. தீமையிலிருந்து விலக்கி ஆண்டவரே உங்க கண் இமை மேல் வைத்துக் கொள்ளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு தாய் தகப்பனும் வேதனைப்படாதபடிக்கு அந்த தாய் தகப்பன கண்ணீரெல்லாம் நீங்க துடைக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. தாய் தகப்பனுக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்கும்படி, தாய் தகப்பன் பிள்ளைகளை நினைத்து மனமகிழ்ச்சி அடையும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வார்த்தை ஒவ்வொருவரும் கடந்து செல்லும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தையை தகப்பனே ஏதோ தள்ளி விடாதபடிக்கு பார்த்து இதுல என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க என்று அதை புரிந்து கொள்ளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருந்து வழி நடத்துங்க சாமி. அனைவரும் உங்க கருத்துல கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்க கருத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.